வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ரோஸ் ஸ்வீட் மில்க் பவுட்ரு வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த கப்பால் 2 கப்புக்கு மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதே கப்பால் 3/4 கப்பு பால் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய், ஒரு 3 ஸ்பூன் சுகர் பவுடர், அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இந்த கீ மெல்ட் ஆனதும் எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் பாலை அதில் ஊற்றி இந்த மாதிரி பாயில் ஆகும்போது பொடிச்சு வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொதிக்கும்போது மில்க் பவுட்ரு எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது சட்டுன்னு கட்டிப்பட்டுடும். நல்ல இந்த நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதை நல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். கொஞ்ச நேரம் ஆற விடணும். நான் கொஞ்சம் சூடாக அர்ஜெண்ட்டாக பண்ணிட்டேன். ஆறிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இப்போ சூப்பராக நமக்கு பேஸ் கிடச்சிருச்சு. இதில் தான் நம்ம ரோஸ்ட் ஃப்ளவர் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் பாருங்கள். இதை நம்ம 3 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் க்ரீன் கலருக்கு, கொஞ்சம் ஒயிட் இல்லைன்னா எல்லோ கலருக்கு, மீதி பிங்க் கலருக்காக இந்த பேஸு. இப்போது இந்த பிங்க் கலரை அந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். எனக்கு நேரம் இல்லைன்ட்டு அர்ஜெண்ட்டாக செஞ்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் எடுத்து க்ரீன் கலரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் தொட்டுக்குங்க. இப்போ இந்த பிங்க் கலர் எல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால்ஸாக எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். அதே மாதிரி க்ரீன் கலரையும் உருட்டிக்கலாம். இப்போ ஒரு க்ரீன் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க, இல்லைன்னா உள்ளங்கையிலே வச்சு செஞ்சுக்கலாம். க்ரீன் கலரை ஒரு தட்டு மாதிரி பரத்தி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணோம்னா குழி ஆகும். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் எடுத்து வச்சோம்னா நமக்கு 2 லேயர் கிடச்சிரும். இதில் அந்த எல்லோ கலரில் இருக்கிறதையும் உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் கிடச்சிரும். இது ரோஸ் நல்லா விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரை லேயர் மாதிரி தட்டு மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் எடுத்து ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு வாட்டி ஒரு பிங்கையும் எடுத்து லைட்டாக தட்டிட்டு வச்சிங்கன்னா இது ஒரு 3 அடுக்குக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ரோஸ் நல்லா அழகாக விரிஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கும். இதோ நம்மளோட ரோஸ் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி செஞ்சிடலாம். இது மைல்டாக தான் இருக்கும். சுகர் உங்களுக்கு வேணுன்னா ஜாஸ்தி போட்டுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.